அவங்க அப்படியே மாதிரி வந்தவங்க என்றைக்கும் கம்மின்றாங்க. அடாடி ஐயோ மூஞ்சி அவங்க ஆளும் பாரா. ஓகே, இன்ட்ரோலாம் போட்டாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராக்ஸர் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேத்தம் எபிசோட் 4 அயன் பார்க் லுக் அவுட். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்ம விளையாட போகிறோம். இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் டு ஃபேத்தம் எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3 முடிச்சிருப்போம். அந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கேமிங் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபேஸ் டு ஃபேத்தம் எபிசோட் 4 அயன் பார்க் லுக் அவுட் மே வந்து 12 நடக்குதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம் இருங்க. நான் ஒரு யூடியூபர். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேத்தம் கேசன் ஹவுஸ் பார்க்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா இந்த மாதிரி கருத்து இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை நான் இவங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 வயசு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு. இதை யார்கிட்டனா சொன்னால் நம்புவாங்கன்னு கூட தெரில. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை இது பயமுத்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எழுதினுக்கிறேன் பாருங்களா, இந்த ஏதும் போதே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோட ஒரு பயங்கரமான சம்பவமாக இருக்கும். அப்படின்னா இவர் பெரிய சம்பவம் இருங்க, நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறான்னு பார்க்கலாம். என் பேர் ஜாக் நெல்சன். நான் வந்து பார்த்திங்கன்னா பார்க் ரேஞ்சராக ஒர்க் பண்ணின்னு இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நார்த் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுப்பகுதியில் நான் ஒரு ஃபயர் லுக் அவுட்டராக இருக்கிறேன். அந்த காட்டுப்பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்ததாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய துணிமணி செலவு, அந்த செலவு, இந்த செலவுலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு பண்ணி வாங்கின ஒரே ஒரு பொருள் எதுனா என்னோடய ஆர்வி வேன் தான். இது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வேனை வாங்கினேன் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம் இருங்க. திடீர்னு என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை விஷயமா என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இம்பேக்ட் பண்ணல. ஏன்னா என்னுடைய ஆர்வி வேனில் எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் குட் பை சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா புது லொக்கேஷனுக்கு கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 2 ஹவர் ட்ராவல் இருக்குது அப்படின்ட்டு நம்மால் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்கள். ஓகேங்க, இதான் போலுக்குது அந்த வேனு. ஆஹா, டேய் என்னங்க இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது? ஆரன் பக்கா, பட் இன்ஜின் சவுண்ட் தான் கொஞ்சம் கர ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். நல்லா ஸ்மூத் ட்ராவலிங்காக போனோம், கடவுளை வேண்டிப்போம். ஓகே, நேராக போயின்னு இருப்போங்க. இப்போ ஆஹா, அதுக்குள்ளே ஏதோ மெசேஜ் வந்துருக்குது, என்னன்னு பார்த்துடலாம் இருங்க. இப்போ மொத்தம் 2 மெசேஜ் இருக்குதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கயலா நெல்சன், அப்புறம் மிச் ஸ்காட் அப்படின்னு 2 பேர். நான் என்னன்றதை ஃபுல்லாக பச்சு உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. One eternity later. ஓகேங்க, அந்த கைலா லென்ஸுன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளோட சிஸ்டரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வேலை செஞ்சு ரொம்ப போர் அடிச்சிச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட வேலைக்கு வந்துடுறேன், நானும் உன்னோட வேலையில் வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு நம்மால் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறீங்க, வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறதுக்கு 2 ஹவர் தானே ட்ராவல்னு போட்டுச்சு. ஆனால் ஏன் இப்போ டிலே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளது வந்து பார்த்திங்கன்னா டயர் பஞ்சர் ஆகிட்டுக்குது. அந்த பஞ்சரை போட்டு போகிறதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிட்டுக்குது. ஓகே, இப்போதைக்கு இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இன்னொரு மெசேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ் வச்சுருப்பேன். இந்த சைடு இன்னொரு மெசேஜ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாஸ் தான் வந்து பேசியிருக்கிறாரு. பாஸுக்கு முன்னாடி ஒன்று இருங்க, சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அதாவது நம்ம சிஸ்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அயன் பார்க் லுக் அவுட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரோசன்பர்க் தாண்டி தான் இருக்குது போல இருக்குது. வெயிட் இருங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு மெசேஜ் வந்துக்குது. ஓகே, இப்போ இருங்க, அதை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது என்னன்றதை சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா ரோசன்பர்க் அப்படின்ற ஊரை தாண்டி தான் இருக்குது போலுக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் கேட்டுக்கிறாங்க, நீ ரோசன்பர்க்கை தாண்டி அப்படின்னு. அதுக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நோ அப்படின்னு அமைச்சிக்கிறாரு. அப்புறம் இப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ ரோசன்பர்க் தாண்டதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்கர் ஃபேமஸ்ஸு,
சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அது நம்மளும் சரி டெஃபினெட்லியாக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக பாஸ் கிட்ட வரலாம். பாஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாஸ் கேட்டிருக்காரு. அதுக்கு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ரெடின்றதுக்குள்ளே இருங்க, அதுக்குள்ளே நம்ம அந்த ஹோட்டல் வந்துட்டு போலுக்குது தான் அந்த டின்னர் ஹோட்டல் போலுக்குது. ஓகே இருங்க, முதல்ல கரெக்டாக பார்க் பண்ணிடலாம். இருங்க பார்க் பண்ணும்போது அதாவது பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ எல்லாம் ரெடி ஆகிட்டியா அப்படின்றதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம். சொல்லிட்ட பிறகு என்ன சொல்லிக்கிறாருன்னா, நீ ஏன் இந்த ஜாபை சூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. அது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா, சார் எனக்கு இந்த சிட்டி லைஃப்லாம் பிடிக்கிறது கிடையாது, எனக்கு இந்த மாதிரி இயற்கையோடு இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து முன்ன வந்து பார்த்திங்கன்னா டவர் லெவலுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே பில்லின்னு ஒருத்தரப்பான் போய் பாரு, மிச்சதெல்லாம் அவன் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் முடிஞ்சிருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்துருக்கிறோம். ஹோட்டலுக்கு முன்னாடி இந்த வேனை பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. உள்ளே பாருங்கள், பாத்ரூம் இங்கே, பெட்டு இங்கே, ஃப்ரிட்ஜு கிட்ஜு எல்லாமே இங்கே இருக்குதுங்க. அதனால தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுக்கிறார் போல இருக்குது. வேற லெவலில் இருக்குது. ஓகே அப்படியே வந்து அவுட் சைடு பார்க்கலாம் இருங்க. இது எங்கேயோ பார்த்துக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு என்னவோ. டேய் இந்த வேணா ஏங்க ஞாபகம் வந்துச்சுங்க, என்ன வேணுன்னு தெரிஞ்ச யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எதில் வரும் அப்படின்ட்டு. சரி ஓகே, நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போகலாம். நம்ம சிஸ்டர் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்க, எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே விட்டேன் வேன், அது முன்னாடி வேறு எதுவும் வந்துச்சு. ஓகே எப்படி இன்றைக்கி நாள் போச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு சீட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து உட்காந்துங்கன்றப்பா. ஸோ நம்ம இங்கே உட்காரோம். ஏனென்றால் என்னோடய வேனை வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ச் ஓட போகிறேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த வேனை வாங்கிக்கிறேங்க, எங்கள் அப்பா வர காசு போட்டுருக்காரு. ஸோ எப்படி விட முடியுமா? அதனால் கரெக்டாக இங்கே உட்காந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம நோ கொடுக்குறோம். சரி எஸ் ஓகே, நம்ம என்ன வேணுன்ற மாதிரி சீஸ் பர்கர் வித் ஃபுல் இந்த பர்கர் தானே சூப்பர் அப்படின்ற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பர்கர் சூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன குடிக்கிறது வேணுன்றதுக்கு நான் கோக் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓகே எல்லா ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணியாச்சு, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க சரி ஓகேங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்துன்னு வராங்களாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை தொடருவோம். ஏன்னா நான் இங்கேருந்து பார்த்து நேரத்துக்குள்ளே இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து போலக்குது. இப்போ எப்படா நான் விட்டு போவேன்? காரை எவனோ தூக்கின்னு போட சாரி வேனை எவனோ தூக்கின்னு போட மாட்டிங்களே, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லிங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா உள்ளே? தூக்கி போட மாட்டான்னு நினைக்கிறேன். இவன் வேறு ரெஸ்ட் ரூம் பார்த்துன்றான். சரி இருங்க போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் 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 நம்ம போயிட்டு வர கேப்பில் எவனோ தூக்கிட்டானா? ஐயோ பயமாக இருக்குதே. இருங்க முதல்ல இங்கே இருந்து வச்சிடலாம். சீக்கிரம் 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 அட சீக்கிரம் போய் தொலையாண்டா. ஐயோ நான் ஆசைப்பட்டு வாங்கின வேனுங்க அது. எனக்கு வேறு காருன்னே வருது, ஆனால் அது வேனு. நான் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா கிட்டேருந்து காசை வாங்கி அவர் ஹெல்ப் பண்ணி அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேனை வாங்கியிருக்கிறேன். எப்படி விட முடியும்? எவனா தூக்கி போயிட்டான். சீக்கிரம் 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 ஹேண்ட்வாஷ் பண்ணு. சீக்கிரம்டா சீக்கிரம் இருங்க, அதுக்கு முன்னாடி கையை கொஞ்சம் வாஷ் பண்ணிடுவேன். சீக்கிரம் 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 முறா வேலையை தர்றா டோரை வெளியே போய் போகிறோம். போட 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 சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அப்பாடா அப்படியே இருக்குதுங்க. இப்போ தான் கொஞ்சம் மூச்சு வருது. ஓகே டன் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கலாம். உட்காந்து ஒன்றும் ஆர்டர் வரலையா? இங்கே நான் பார்த்துனேப்பேன், எவனும் எடுக்க முடியாது. எல்லாம் பாருங்கள் திட்டு பார்த்துது, அது மூஞ்சி பாரு திருட்டு கலை அப்படியே இருக்குது. ஓகே இந்த ஆர்டரு அதை வந்துச்சுங்க. வாங்க 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 வாங்க. அவனை எவனும் தொட முடியாது வேணை. டேய் ஓகேங்க நேராக வருகிறது ஆர்டரு. வச்சுட்டு போ. டேய் இரு லேடிஸ் ஆச்சுன்னு பார்க்குறேன், அவ்வளோதான். உன்னை தூய் அது பாட்டு வந்து விசிறி போட்டு போகிற மாதிரி போகுதுங்க. நம்மக்கிட்டலாம் வேணாம் இது, தெரிஞ்சுக்கோ. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்கர் சாப்பிட்னு இருக்கிறோம். பர்கர் சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடு போடு போட்டு எப்பவுமே எப்படி தானே பர்கரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறமா தான் கடைசியாக ஒரு ஜூஸ் முடிச்சு ஃபினிஷ் பண்ணுறது.
ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ மெசேஜ் வந்துக்குது நம்ம சிஸ்டர்கிட்டேருந்து. கோயிங் ஹவ் இஸ் இட் ஓகே. எங்கே இருக்கிற என்ன பண்ணுறேன்னு மாதிரி கேட்டதுக்கு, நம்ம உட்காந்து இங்கே சாப்பிட்டுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறோம். இருந்தாலும் இப்படி பேசினே இருந்தாலும் இந்த வேனை விடுவோன்னு நினைக்காதீங்க. நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு மெசேஜ் வருது. இருங்க, அதுக்குள்ளே திருப்பி இங்கே வந்துட்டாங்க. யூ ஆர் என்ஜாய் தி ஃபுட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே. சரி, நான் பில்லு வேணால் பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி போய் பாருங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு இருங்க இது விட்டும் பாருங்களா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க இருங்க பார்க்கலாம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெசிபி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான். அது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டரு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா பாஸுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதுவும் இல்லை. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸு கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். நான் ஃபுல்லாக கொடுக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் இது விசிறி போச்சுல, அதனால் 15% தான் கிளம்பு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. அதாவது வந்து நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொழுது. ஓகே டன், கிளம்புகிறேன். நல்ல வேலை இந்த இவன் நாங்கள் எப்படிக்கிறான். சரி பரவாயில்ல, வாங்க நம்ம கிளம்பலாம். எவன் வம்புக்கும் எவன் ஒரு வம்புக்கும் எவன் ஒரு தும்புக்கும் நம்ம போத்தவில்லை. ஸோ நேராக நம்ம போயிடலாம் வாங்க. டேய் ஏங்க டோர் தந்துட்டு டேய் யாரா ஏங்க எவங்க ஒருத்தரான். டேய் ஏறா வரேன் மாவான வரையிரு பர்கரா சாப்பிடுங்கிறேன். மேபி இவனா இருக்குமா? ஏங்க இவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. என்னங்க மூச்சு இது? அவன் மூஞ்சி பாருங்க, அவன் சாப்பிட்றது வர பாருங்களா சவுண்டு. டேய் இருங்க அதெல்லாம் கேட்கலாம். நம்ம கேட்க வந்தது ஏதோ, ஆனால் அது எதோ கேட்க சொல்லுது. சரி எப்படி இருக்குது அந்த பர்கரு? அதுக்கு வந்து தம்பி என்ன சொல்கிறாருன்னா, சூப்பராக இருக்குது, இதுதான் என்னோடய வீக்கெண்ட் ஸ்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த ஊருக்கு நீ புதுசா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கேட்குறான். நான் பார்க் ரேஞ்சராக ஒர்க் பண்ணுறதுக்காக வந்துருக்குறேன்டா, நான் உண்மையாக சொல்லிடுறேன். நீ அந்த நியூஸை கேள்விப்படலையா? என்னங்க ஏதோ நியூஸ் கேசுன்ற. என்னடா நியூஸு? ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி 3 பசங்க அங்கே விளையாட்டுக்கு போனாங்க, அவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் என்னடா சொல்கிற? அவங்களுக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாதுன்றான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எங்கேயோ தொலைச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் சம்திங் எல்ஸ் ஆப்பிடுன்றான். என்னடா சம்திங் எல்ஸு? புரியலையடா, என்னடா சொல்கிற? அங்கே ஒரு ரூமர் போயிட்டு இருக்குது, அங்கே ஏதோ ஒரு கிரேச்சர் வந்து அவங்கள சாப்பிட்டதை சொல்கிறான். டேய் என்னடா கிரேச்சரு? ஐயோ பார்த்து போயிட்டு சொல்கிறாங்க. அங்கே ஏதோ பிக் ஃபுட்டு அப்புறம் கோட்மேன்லாம் வாரதா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ டாங்க இவன் என்னென்னோ சொல்லிலாம் பயப்பூத்தினுங்கிறான். டேய் நீ அதை நம்புறியாடா? ஏகப்பட்ட ஹைக்கர்ஸு அப்புறம் கேம்பர்ஸ்லாம் அங்கே போயிட்டு திருப்பி வந்தது சரித்திரமே கிடையாது. அப்படியே அவங்க திருப்பி வந்தாங்கன்னா அவங்க சொல்கிற கதையெல்லாம் நம்புற மாதிரியே இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஐயோ அப்படியே வந்தாங்க அவங்க. ஐயோ எனக்கு வாயில பொருந்துங்க. அவங்க அப்படியே மாதிரி வந்தவங்க என்றைக்கும் கம்மின்றாங்க. அடாடி ஐயோ அது மூஞ்சி அவங்க ஆளும் பாரா. ஏண்டா என் ட்ரக் என் வேனுக்கு டோர் தந்துட்டு இருக்குது, சரி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தா இதுக்கு அப்டேட் என்னென்னோ சொல்லி பயன்படுத்திட்டாங்க. ஐயோ இப்போ நம்ம அங்கே தான் போனோம், இப்போ வேறு வழி கிடையாது. எவனை எப்படின்னா சொல்லிட்டு போகிறா. அப்போ கிளம்பலாம் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த டோர் தந்துட்டு இருக்குதே, எவனை எதனா பண்ணி வச்சுக்கிறான்னு முதல்ல நான் பார்த்துறேன் இருங்க. கக்கூசில் இருக்கிறீங்களாடா? டேய் ஃபஸ்ட்டு இது ஏங்க என்னங்க இது? ஃபஸ்ட்டு பாத்ரூம் தந்துச்சேங்க, என்னங்க ஜாமுடுன்னு வந்து. ஐயோ இவன் வேறு என்னென்னமோ சொல்லி பயப்படுத்துட்டாங்க. கடைசியில் ஒரு புட்டார் போட்டான் பாருங்க, வந்தவங்க எண்ணிக்கை கம்மின்ட்டாங்க. ஐயோ எனக்கு ஒன்றுமே பேச முடியலங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்பலாங்க. அவனா பர்கர் எப்படி இருக்குதுன்னு கேட்கலான்னு வந்தேன்டா, அது ஒரு தப்பா? அதுக்கு கூட நான் போகல. என் வேன்து டோர் தந்துட்டுக்குதே, நீ எதனா பண்ணியாடான்னு கேட்கலான்னு வந்தேன். அவங்ககிட்ட போயிடக்கூடாதுன்னு தோணுதுங்க எனக்கு என்னமோ. ஐயோ சரி அப்படியே கிளம்புவோம். கிளாஸ் க்ளீன் ஆயிடுச்சு. ஆஹா 8:02ங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ட்ராவலிங் போலுக்குது நைட்டு. இப்போ இது எனக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா தோணுதுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் எபிசோட் 2 அந்த இது தாங்க ஃபீலிங் தாங்க வருது. கரெக்டாக இதே மாதிரி நைட்டில் தான் போயின்னு இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுதான் போல இருக்குதுங்க. அந்த இது அதாவது அந்த பார்க்குன்னாங்களே அதுவா?
பயங்கரமாக இருக்குதுல்ல. ஆனால் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க நம்ம கூட அந்த இதுக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே தான் இந்த வேன்லாம் ஒரு மாதிரி நேரம் இங்கே கொண்டு விட்டுடலாம். அந்த எபிசோட் ஞாபகம் தான் வந்துக்குது இங்கே பார்த்தா. என்னடா என்னென்னமோ சொல்லுங்கிறேன்னா, ஆமாங்க, ஃபேர் டு ஃபேத்தம் எபிசோட் 1, 2, 3 நம்ம விளையாண்டுக்கிறது வந்து 4. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1, 2, 3 மூணுமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டாச்சு. அது யாரெல்லாம் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இது பார்த்துருங்க. முதல்ல இதை கரெக்டாக விட்டுட்டு இறங்குவோம். பைய எடுக்கலாம். ஓகே, ஓப்பன் தி டோர். அப்பா நாங்கள் இவ்வளோ இருட்டாக இருக்குது, பயங்கரமாகுதுங்க இடம். ஆஹா, வேற லெவல் இருக்குது. இங்கே அங்கே வேலை செய்யணும். எனக்கு இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரி ஏங்க நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுக்கணுங்க வேணை. அந்த கம்யூனிட்டிக்கிட்ட கேட்டு எனக்கு அப்படியே இதுவே மைண்டு அப்படியே இது போயினுக்குது. ஆஹா, ஏன்னா ஓ இவங்க தான் போலக்குதுங்க அந்த 3 சில்ட்ரன்ஸு, சின்ன பசங்க இவங்க தான் அந்த 3 பேர் போலக்குது. அவன் சொன்னான் பார்த்தீங்களா அவன். ஓகே, என்னென்னமோ போட்டிருக்குது. ஆனால் இந்த பக்கம் கேட்டு போகுது. இருங்க, இங்கே அவனா இருக்கிறானான்னு முதல்ல நான் பார்த்துறேங்க. ஓப்பன் தி டோர். ஆடா கம்யூனிட்டி, டேய் அவன் மூஞ்ச பாருங்கப்பா. மோலி மோலி யூஆர் ஸ்கேர். டேய் நீ தானே என்ன பயம்பூத்திட்ட, என்னடா பேசினுக்கிற கம்யூனிட்டி. ஐயோ என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அட நாயா, டேய் உன்னோட பர்மிட் பார்க்கணும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ ஒருவேளை இவன் தான் போலக்குதுங்க அந்த பில்லின்றவன். மேபி இவனாக தான் இருக்கும். டேய் நான் ஒன்றும் கேம்பர் கிடையாதுடா, நான் தானே புதுசாக வேலைக்கு சேர்ந்தது கோபால். டேய் ஐயோ யாருங்க இவன். சரி எங்க பின்னாடி பாருங்க, எவனும் ஒருத்தன் வந்து போகிறான். டே பின்னாடி பாடுறா. அடா பாவி, இந்த சீசனில் நான் யாருமே வந்து ஹையர் பண்ணுறது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போய் செக் பண்ணுறானா, போய் பண்ணுறா போடா சீக்கிரம் வேலை ஆகட்டும். உள்ளே வேறு எவனா ஒருத்தவங்க இருக்கிறானா, அந்த ஜன்னல் வழியாக வேறு ஒருத்தன் போனான். அதுக்கு முன்னாடி இருங்க, உள்ளே வேறு யாரும் இல்லை. உன்னை வந்து பார்த்தீங்கன்னா டவர் லெவலுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்குதா அப்படின்னு சொல்கிறான். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னை மன்னிச்சிட்டு உன்னை கேம்பரான்னு கேட்டதுக்கலாம். ஏன்னா இந்த சீசனில் யாரும் அப்டேட் பண்ண மாட்டாங்க, அதனால தான் அந்த கீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கீயை வாங்கியாச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டு ஓப்பன் பண்ணுறான்னா நம்மளுக்காக. ஓகே போடா டேய் போடா. வந்த உடனே ஒரு பயத்தை குத்து விட்டானுங்கப்பா. இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ இருக்குது. ஓகே டன் போகலாம். இருங்க, அது முன்னாடி வேறு எதுவும் சொல்கிறானே. நீ இவ்வளோ லேட்டாக வந்ததுனால இருந்தால் ஒரு டார்ச் லைட் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறான். இதாவது குத்திய மிக்க நன்றி. அப்புறம் என்ன சொல்கிறான்னா ஜாக்கிரதையாருன்ற மாதிரி சொல்கிறான். ஓகே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், கொடு இப்படி டார்ச் லைட் வாங்கியாச்சு. வெல்கம் டு அயன் பார்க். ஆடா பாவி, இப்போ தாங்க அவன் இன்ட்ரோவை கொடுக்குறான் போலுக்குது. இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ டவருக்கு போன பிறகு வெதர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேடா பண்ணிட்டா போச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா, உனக்கு ஏதாவது ஹெல்ப்போ இல்லை எதனா தேவைப்பட்டுச்சுன்னா டவர் 12 இருக்கிறவனை வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் தான் உனக்கு பக்கத்தில் இருப்பான். ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா நீ கான்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகேடா நன்றி வணக்கம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவன் மூஞ்ச பாருங்களாம் கிட்ட, நீயே பேய் மாத்தாண்டாகிற நாங்கள் திருப்பி அதை சொல்கிறான். பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறான்னா, என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவரை விட்டு ஒரு 1/2 மைல் வந்து நார்த் பக்கமாக மட்டும் போயிடாத அப்படின்றான். அதுக்கு நம்ம ஏன்னு கேட்டதுக்கு அங்கே டேஞ்சரஸான வந்து பாப் கேட்ஸு அப்புறம் பியர்ஸ் எல்லாம் இருக்குதான், அதனால் அங்கே போயிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நெஸ்டி பிஸ்னஸ் அப்படின்றான். சரி ஓகே அப்புறமா ஒன்று பார்க்குற கிளம்பு வந்துட்டார். அங்கே ஒருத்தன் என்ன பயன்படுத்திட்டான், இல்லை இவர் வேறு பயன்படுத்துறாரு. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது டவருக்கு போனதுக்கப்புறம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.